சுமார் 2 மணி நேரமாக அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் உடனான அந்த சந்திப்பு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த சந்திப்பில் தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதில் கலந்து கொண்ட சில தலைவர்களிடம் நாம் பேசிய போது ஒரு சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாஜகவை பொறுத்தவரையிலே அவர்கள் 50 தொகுதிகள் முதலில் பேரத்துக்கு பேசியதாகவும், ஆனால் 50 தொகுதிகள் வாய்ப்பு கிடையாது என்று அதிமுக தரப்பில் கடந்த முறை கொடுக்கப்பட்டது போல 20 தொகுதிகள் கொடுப்பதற்கு இசைவு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ஆனால் 2 தரப்பிலும் இது முதற்கட்ட பேச்சுவார்த்தை தான் என்பதனாலே தங்களுடைய கருத்துக்களை மட்டும் அவர்கள் இருவரும் வெளிப்படுத்தியதாக தெரிகின்றது. அதே நேரத்தில் 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் நாம் விசாரிக்கும் போது பாஜகவை பொறுத்தவரையிலே கட்டாயம் 30 தொகுதியாவது பெற வேண்டும் என்றால் 2021 இருந்த போது 20 தொகுதிகள் என்பது சரி. ஆனால் இப்போது 5 ஆண்டுகளில் பாஜக வளர்ந்திருக்கிறது. எனவே வளர்ந்திருக்கக்கூடிய நிலையில் பல பேர் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பல தொகுதிகளில் பாஜக செல்வாக்காகி இருக்கிறது. எனவே குறைந்தது ஒரு 30 தொகுதிகளாவது கிடைத்தால்தான் பாஜக ஒரு கணிசமான எண்ணிக்கையிலே வெற்றிகளை பெற முடியும். பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்கும் என்று கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும், எனவே அந்த அடிப்படையில அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளில் குறைந்தது 30 தொகுதிகளையாவது கேட்டு பெற வேண்டும் என்று பாஜக ஆர்வம் காட்டுவதாக தெரிகிறது. அதே நேரத்தில் இபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலே கடந்த முறை 20 சீட்டுகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை அதிகபட்சமாக ஒரு 5 தொகுதிகளை கூடுதலாக கொடுத்து, அதாவது 25 தொகுதிகள் கொடுத்து இந்த பேரத்தை நிறைவு செய்யலாமா, இந்த பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்ளலாமா என்று அவர் நினைப்பதாக சொல்கிறார்கள். எனவே 25, 30 என்ற இடைவெளியில் நிற்பதாக தெரிகிறது. இருந்தாலும் கூட தேர்தலுக்கு இன்னும் இடைவெளி இருக்கின்றது. ஏப்ரல் மாதத்தில் தான் தேர்தல், கிட்டத்தட்ட இன்னும் 3 மாத காலங்கள் இடையில இருக்கின்றது. ஜனவரி மாதத்தில் தான் இந்த உடன்பாடு கையொப்பமாகும். எனவே அதற்கு இடையில் இன்னொரு 2 முறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. இன்று நடைபெற்ற சந்திப்பின் முக்கிய அம்சங்களை பியூஷ் கோயல் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் என்று குறிப்பிடுத்திக் கொண்டதாகவும், அந்த குறிப்புகளுடைய அடிப்படையிலே அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து இன்றைய விவாத பொருளுடைய விஷயங்களை வெளிப்படுத்துவார் என்றும், அமித்ஷா அவர்கள் மீண்டும் சொல்லக்கூடிய அந்த தகவல்களுடைய அடிப்படையில் மீண்டும் பியூஷ் கோயல் தமிழ்நாடு வருவார் என்றும், அப்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். விரைவில் தொகுதி உடன்பாடு அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளில் இறுதி செய்யப்படும். இன்றைய தினம் என்பது அதாவது 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை மட்டுமே வெளிப்படுத்துவது, அதாவது எத்தனை தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள், அதிமுக எத்தனை தொகுதிகளை வெட்டிக் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் பியூஷ் கோயல் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக பாஜக சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 2 தரப்புக்கும் ஒரு நல்ல இணக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும், இந்த கூட்டணியை மேற்கொண்டு எந்தெந்த கட்சிகளை சேர்த்து பலப்படுத்துவது என்பது சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது.